சோஷியல் மீடியாவில் ஜேர்னலிஸ்ட் மணி அவர்களோட இன்டர்வியூ வந்து செமையாக வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. அவங்க சொன்ன சில வீடியோஸ், சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தமிழக வெற்றி கழகம் பெருமளவில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் இல்லாமல் அடுத்த 5 வருஷத்துக்கு தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தை வளர்ப்பதற்கான ஒரு 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 தூணாகவும் வந்து அது இருக்கும் போகிறது. டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது பெரும்பான்மை கிடைப்பது ரொம்ப 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 கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பது வந்து கொஞ்சம் வந்து கடினமான விஷயம்தான். ஸோ வழக்கம் போல இருக்க தேர்தல் மாதிரி வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து இருக்காது. வழக்கம் போல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சி ஜெயிக்க போகிறது, ஏதாவது ஒரு கட்சி மெஜாரிட்டியோட ஆட்சி வந்து அமைக்க போகிறது அப்படின்னு தான் எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் வந்து இந்த டைம் வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு புது கட்சி வந்து வந்திருப்பதால் அந்த கட்சி வந்து ஒரு பெரிய நெருக்கடி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதிமுக திமுக தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக கிடையாது. ஆனால் மக்கள் மத்தியில் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆப்ஷனாக எடுத்து அதுக்கு வந்து கொஞ்சம் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. இப்போ இருக்க ஸ்ட்ராட்டஜியில் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இது வரைக்குமே எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ், இந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பவர் எதுவும் நான் பார்த்தது கிடையாது. அது விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் சேருவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். என்னதான் வந்து சீமான் அவர்கள் வந்து நானும் என் தம்பியும் வந்து கூட்டணி வைப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லி நிறைய இடத்துல வந்து இப்போ வரைக்குமே சொல்லிட்டு இருந்தாலும் கூட்டணியை பற்றி நாங்கள் முடிவு எடுத்துப்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சீமான் அவர்கள் இப்போ வரைக்குமே ஒரு 2 நாள் முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட் வரைக்குமே சொல்லி கொண்டு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நாம் தமிழக கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து நாம் தமிழக கட்சி பெரியாரை வந்து கம்ப்ளீட்டாக தன்னோட எதிரியாக பார்க்குது. நாம் தமிழக கட்சியோட முழு எதிரியாகவே வந்து பெரியாரை வந்து பார்க்குறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் பெரியாரை வந்து தன்னோட கொள்கை தலைவராக பார்க்குறாங்க. இந்த 2 விஷயம் சேரும்போது அது வந்து அந்த கட்சி நிர்வாகிகளுக்கே வந்து ஒரு சின்ன வந்து ஒரு என்னடா அப்படி சொல்லி ஒரு தாட் வந்து வரும். ஆனால் வந்து அதையும் தாடி இந்த 2 கட்சிகளும் சேரும்போது ஒரு பெருமளவில் வந்து வாக்குகள் வந்து வரும், பெரிய வெற்றி வரும் அப்படின்லாம் நாம் எல்லாருமே நினைப்போம். ஓகே, சீமானும் விஜயும் சேர்ந்துட்டாங்க, ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படி வந்து நினைப்போம். ஆனால் அது கிடையவே கிடையாது. 2 பேருக்குமே இருக்கிற வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரே வாக்காளர்கள் தான், இளைஞர்களோட வாக்குகள் தான். விஜய்க்கு வந்து பெண்களோட வாக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. இது 1+1 சேர்ந்தால் 2 கூட வராது, 0 தான் வரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேராமல் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் மேக்சிமம் வந்து கூட்டணி சேர்ந்து தான் வந்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சீமான் செய்த அதே தவிர வந்து திரு விஜய் அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி தான். அதனால் கூட்டணி அப்படி சொல்லி போனால் கண்டிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணி தான் விஜய் அவர்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே அதிமுக பிஜேபி கூட்டணியில் விஜய் அவர்கள் சேர்ந்தால் மினிமம் கேரண்டியாகவே வந்து 10 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. 10 எம்எல்ஏவோட 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் நுழைந்தால் அது வந்து அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எந்த கட்சி ஆரம்பித்தால் அடுத்த தேர்தலில் 2 வருஷத்துலேயே 10 எம்எல்ஏ வின் பண்ணது சரித்திரத்தில் கிடையவே கிடையாது. அந்த ஒரு சாதனை வந்து விஜய் அவர்கள் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைந்தால் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு ரிஸ்க்கை வந்து விஜய் அவர்கள் எடுப்பாங்களா? வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். நான் எல்லாமே சொல்கிறது மினிமம் 10 எம்எல்ஏ, அதுக்கு மேலே 40 எம்எல்ஏ வரைக்கும் வந்து வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சொல்லுங்கள், இவர் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.